இவன் நம்மள கொண்டு வந்து அவன் பாட்டு அவன் ஆளுகிட்ட பேசுனது அது நம்ம வீட்லயே இருந்துடலாம். என்னடா பண்றது, சர்ச்சுக்கும் வர மாட்டான், டென்ட் கிளாஸுக்கும் வர மாட்டான், பின்மாற்றத்துல போயிட்டான், சொன்னாலும் கோச்சிக்கிறான். ஆனா அவன் திருந்த மாட்டான் போல. சொல்றான். சரி ஓகே பாடி. அவன் 2 பேரும் என்னையே பாத்துக்கிறானுங்க, பேசுங்கிறானுங்க போல. நான் அப்புறம் கால் பண்றேன்னா அங்க போய் உட்காரலாம். வேலையாவது பாடுறான். மச்சி வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ற போல. என்ன இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும்டா. அதுதான் கடவுள் நமக்கு இந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள் சந்தோஷமான எல்லாத்தையும் படிச்சாருடா. டேய், இந்த உலகத்தையும் மனுஷனையும் தான் ஆண்டவர் உருவாக்குறாரு. இந்த உலகத்துல இருக்கிற காரியெல்லாம் இந்த உலகம் தான் உண்டாச்சு. ஆண்டவர் தப்பா. டேய் நீ என்ன ஒன்னா சொல்லு, நம்ம சந்தோஷமா இருக்கணும், அதான் வாழ்க்கை. போடா. சொல்லுங்க பாஸ்டர். வாங்கிக்கலாம் பாஸ்டர். ஓகே பாஸ்டர். ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. டேய் உரா போடா உரா. வந்தா அவனு பேசுவாரு, அவனு கத்துவாரு. நான் வேற சண்டே கிளாஸ் உரா போடா. ஹரிஷ் உரா போனாதான் திட்டாம கொஞ்சம் என்னடா இவ்வளவு தூரம்? என்னடா ஹரிஷ் சண்டே கிளாஸ்க்கே வரது இல்ல? இவ்வளவு தூரம் வர பீச்சுக்கு டைம் இருக்குது, சண்டே கிளாஸ் வர டைம் இல்லையா உனக்கு? அவன் என் ஃப்ரெண்டுண்ணா. உன் பேர் என்னடா? பேர் சுனில்டா. எதுதான் படிக்கிற? வாங்கடா, இங்க பேச வேணாம், நம்ம பீச்சுக்கு போய் பேசலாம். நான் ஒரு கேள்வி கேட்கடா. கேளுங்கண்ணா. கடல் தண்ணி ஏன் நீல கலரு? நான் சொல்றேனா, நீல கழிவுன்னு ஒரு கழிவு ஒண்ணு இருந்ததுண்ணா. இந்த கழிவு என்ன பண்ணுச்சுன்னா 100 மீட்டர் நீளத்துக்கு வந்து இந்த கடல் தண்ணியில கழிவு இருந்துச்சுன்னா அதனால தண்ணி நீல கலராக ஆயிடுச்சு. கடல் தண்ணியில கலர் அதெல்லாம் உள்ள மீனெல்லாம் ப்ரெஷர் சாப்பிட முடியும். பானை என்ன கலர்? அப்போ அந்த கலர் வந்து தண்ணியில ரிஃப்ளெக்ட் ஆகுறதுதான் கடல் வந்து நீல கலர். கடல் தண்ணியா குறிப்பிட்ட தூரத்துக்கு முன்னாடி வந்துட்டு அப்புறம் பின்னாடி போயிடுது. அது வந்து பைபிள்ல வந்து ஒரு வசனம் இருக்கு, யோபு 38:11. இம்மட்டும் வா மிஞ்சி வராதுன்னு இயேசுப்பா வந்து கடலுக்கு வருவது எல்லை கொடுப்போம். அதனால அது குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்துட்டு அது என்ன பண்ணிட்டு. அது மட்டும் இல்லடா, அந்த கடல் எல்லைக்கு மட்டும் எல்லை கோடு இல்ல, பரலோகத்துக்கும் ஒரு எல்லை கோடு. உதாரணமா ஒரு கதை சொல்றேன். சோதம் குமாரான ஒரு பட்டம் இருந்துச்சு. அந்த மக்கள் எப்படி பாவம், அப்ப அவங்க பாவம் வந்து இப்படி பரலோகத்தோட எல்லைக்கோடு வந்து டச் பண்ணிச்சோம். அதனால அந்த ஜனங்கள்லாம் அந்த பாவத்தினால ஜனங்களும் செத்தாங்க, அந்த பட்டணமும் அழிட்டு. அதே போல நம்ம அதிகமா பாவம் செஞ்சோம்னா நம்மளோட பாவமும் அந்த பரலோகத்தோட எல்லைக்கோட எடுத்துச்சுன்னா நம்மளுக்கும் அந்த தண்டனை வரலாம். ஜாக்கிரதையா இருக்கும். இது போலதான் இந்த உலகத்துல இருக்க ஜனங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு வாழ்க்கை தான் எப்படி வேணா வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க செத்ததுக்கு அப்புறம் 2 வாழ்க்கை இருக்குது, ஒண்ணு நரகத்து வாழ்க்கை, ஒண்ணு பரலோகத்துக்கு வாழ்க்கை. ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குடா. பரலோகத்துக்கு போனோம்னா நம்ம ரொம்ப நாள் சந்தோஷமா இருக்கலாம், நரகத்துக்கு போனோம்னா நித்த நம்ம என்ன பண்ணலாம், கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். ஆனா அதே போலதான் பூமியில நம்ம கொஞ்ச நாள் நம்ம இருக்கிற வாழ்க்கை வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம், ஆனா பரலோகத்துக்கு போனா நிச்சயம் சந்தோஷம் அடையலாம். அந்த பரலோகத்துக்கு போனோம்னா எப்படி போறது? அதுக்கு ஒரே வழி நம்ம இயேசு மட்டும்தான். அவர் வந்து அவரே சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரோட வழியில நம்ம நடந்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், டக்குன்னு பண்ணலாம். அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. நானும் இதை தானே நினச்சிருந்தேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தை அனுபவிக்கணும், அதுதான் இந்த ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு நினச்சிருந்தேண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நம்ம செத்ததுக்கு அப்புறம் 2 வாழ்க்கை இருக்குதுன்னு, நரகத்தில் வாழ்க்கை ஒரு பரலோகத்தில் வாழ்கிற வாழ்க்கை. இப்போ தான் நானே அதை தெரிஞ்சு கொண்டேன். நான் போய் யார்கிட்டையும் சொல்ல போகிறேன்னா, நம்ம செத்ததுக்கு அப்புறம் 2 வாழ்க்கை இருக்குது, இந்த உலகத்தில் இருக்கிறது தான் உண்மையான சந்தோஷம் இல்லை, பரலோகத்துக்கு போகிறது தான் உண்மையான சந்தோஷம் எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன்னா. ரொம்ப நன்றிண்ணா. இந்த கதையை ஃபுல்லாக பார்த்தீங்களா? இதில் வேற ஹரிஷ் கதாபாத்திரம் போல் தானே இந்த உலகத்தில் நாம் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாம் சந்தோஷத்தை அனுபவிக்கணும், அதுக்கு தான் இந்த ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு. ஆனால் அப்படி சொல்கிறோம், அவங்களுக்கு தெரியாது செத்ததுக்கு அப்புறம் 2 வாழ்க்கை இருக்குதுன்னு.
ஒன்று நரகத்தில் வாழ்கிற வாழ்க்கை, ஒன்று பரலோகத்தில் வாழ்கிற வாழ்க்கை. ரெண்டு வாழ்க்கைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. பரலோகத்தில் வாழ்கிறவன் தினம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ்வான். நரகத்தில் வாழ்கிறவன் தினம் அழுது துக்கத்தோடு வாழ்வான். இந்த வாழ்க்கையை பற்றி யாரும் யோசிக்க மாட்டோம்ல. என்னடா இவன் எல்லையை மிஞ்சாத தலைப்பு வச்சுட்டு எது பேசணும் போல நினைக்கிறீங்களா? எல்லையை மிஞ்சாது. இதுக்கு உதாரணமா 2 கதை இருக்குதுங்க. ஒன்று சோதம் குமார கதை, இன்னொன்று நோவா கதை. இந்த 2 கதை தான் நமக்கே தெரியுமே. அங்க இருக்கிற ஜனங்களும் எல்லா சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி பாவத்து மேல பாவத்தை செஞ்சு எல்லையை மிஞ்சி போனதுனால அதன் விளைவா அந்த ஜனங்களும் அழிந்தாங்க, அந்த பட்டணமும் அழிஞ்சிச்சு. இதே போலதான் நம்மளும் இந்த உலகத்துல எல்லா சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி பாவத்து மேல பாவத்தை செஞ்சு எல்லையை மிஞ்சி போனா சோதம் குமாரன் நடந்த அதே தண்டனை வரலாம், இல்லை அதுக்கு மேலேயும் போகலாம். ஆகவே பாவம் செஞ்சு எல்லையை மிஞ்சாம இருப்போம். நம்ம ஆத்துமாக்களை நம்ம காப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அனுதினமும் உம்மில் நான்